ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஏஎஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா ஏஎஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு ஏஎஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் ஆயிடும் அப்படின்ற வரைக்கும் தெரியும். பட் எந்த அளவுக்கு கவர் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் மாரி தான். ஸோ நெறைய பேருக்கு தெரியாது. எந்த அளவுக்கு கவர் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஸ். ஸோ ஏஎஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது 50 டிரான்சாக்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்ற மாரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 50 டிரான்சாக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தந்த டிரான்சாக்ஷன் தான். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 57 டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 57 டிரான்சாக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டகரிஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 18ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த போர்டு கேட்டகரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டாக்ஸ்பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி அதாவது டிஐஎஸ். ஸோ இதுல டிஐஎஸ்ன்றது டிஏஎஸ், ஏஎஸ். ஸோ டிஐஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஓவராலா சம்மரிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பெர்சன் சேலரி இவ்வளோ earn பண்ணியிருக்காங்க, டிவிடெண்ட் இன்கம், கேபிட்டல் கெயின்ஸ் அந்த மாதிரி ஓவராலா சம்மரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஏஎஸ். ஏஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். ஸோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கா, எங்கேருந்து வந்திருக்குன்ற டீட்டெயில் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். The key information source approach for annual information statement. Processing taxpayer information preparing for explained in the following paragraph. ஸோ இதுல இதுல என்னென்ன இருக்குன்றத ஒன்ஸ் நம்ம காமனா கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ இது இல்லாம நிறைய இருக்கு. ஸோ அதை நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல. நீங்க அதுல அதன் மூலியமா நீங்க செக் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலரி இன்கம். ஸோ உங்களுக்கு சேலரி உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிரெடிட் பண்ணுறாங்கன்னா, அதை அவங்க இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு ஃபார்ம் 16 குடுக்குறாங்க அப்படின்னும்போது, அவங்க கம்பல்சரி இன்கம் டேக்ஸில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸே இல்லனாலும், அவங்க அந்த ஆனா டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அனெக்ஸர் 2ல ஃபில் அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு சேலரி இன்கம் வந்துரும். ஸோ ரென்ட்டு யார் யாரெல்லாம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்றாங்களோ, 1,00,000 மேல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களோட பான் நம்பர் ஓனரோட பான் நம்பர் குடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பான் நம்பர் வச்சு உங்களுக்கு ரென்டல் இன்கம் இருக்கு அப்படின்ற வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிவிடெண்ட் இன்கம். ஸோ நீங்க ஏதாச்சும் ஷேர்ஸோ எதுலயாச்சும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த டிவிடெண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ டிவிடெண்ட் இன்கம் பொறுத்தவரைக்கும் அது ஈவன் ரூ. 1 இருக்கலாம், ₹5 இருக்கலாம், இல்லன்னா ₹4 கூட இருக்கலாம். ஸோ சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வந்துரும். ஸோ சேவிங்ஸ் பேங்க்கும் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தந்த இயர்லியோ இல்ல குவார்ட்டர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, பேங்க் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தந்த பெர்சனுக்கு இந்த இவ்ளோ ரென்ட் நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அக்யூரேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பி அக்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி மேட்ச் ஆயிடும். ஸோ டெபாசிட் நீங்க சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்க ஒரு டெபாசிட் போட்டீங்கனாலே உங்களுக்கு டெபாசிட் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இன்கம் ஏஎஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கும். டைம் டெபாசிட், டெர்ம் டெபாசிட், ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்ன்னு சொல்லிட்டு நெறைய இது நீங்க ப்ரீவியஸ்லயே பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாரிலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இவ்ளோ அப்படின்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் அதர்ஸ் மீன்ஸ் இப்ப நீங்க யாருக்காச்சும் ஒரு கம்பெனிக்கு லோன் குடுத்துருக்கீங்க. ஸோ இந்த லோன் குடுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 ஒரு 15,000 மேல தராங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த டிடக்ட் பண்ற அமௌண்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணலனா கூட, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல எவ்வளோ ரீஃபண்ட் வந்திருக்குன்றத அந்த ஏஎஸ் இன்ஃபர்மேஷன்லயே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்ட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரிஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ வின்னிங் ஃப்ரம் லாட்டரி ஆஃப் கிராஸ் பசில், வின்னிங் ஃப்ரம் ஹவுஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபையான இன்கம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேமிங் லைக் அந்த கிளாமிங் இந்த மாதிரி இன்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி ரிஃப்ளெக்ட் ஆயிடும்.
இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ ஈவன் தோ இவங்களோட இன்கம் வந்து பிலோவா இருந்தாலும் இவங்க கம்பல்சரியா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இன்கம் ஸ்பெசிஃபை கம்பெனி பை நான் ரெசிடென்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் போன் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமனாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ரெசிப்ட்ஸு, அது ஆஃப்செட் மார்க்கெட் டெபிட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இதை வந்து இந்த ஷேர்ஸை வந்து எந்துலேருந்து அப்படியே அந்த டாட்டருக்கோ இல்லை சன்னுக்கோ வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆஃப்செட் மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூ. ஸோ நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அதுவும் சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா கூட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs மேலே போனாலே இப்போலாம் வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரும். ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் உங்கள் டிடிஎஸ் கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் வரும். ரெண்ட் பேமெண்ட் வரும். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் தான் மெயின். ஸோ இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான சோர்சஸ் எங்கேருந்து வருதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லோன் எடுத்து தரீங்க, அவங்க ரீபேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேன் கார்டு வந்து நீங்கள் பேன் இல்லைன்னா ஆதார், ஸோ அவங்களோட பேன் நம்பர் இல்லைன்னா ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு தயாராக இருந்துக்கணும். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து 100% வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேஷ் டெபாசிட் ஆகுதா, கேஷ் வித்ட்ரா ஆகுதா, கேஷ் பேமெண்ட் பண்ணுறீங்களா, ஃபாரின் அதாவது இன்கேஸ் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களா, இதுலேருந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு என்னென்ன அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, யார் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எந்த வெஹிக்கிள் டேர்ம் டெபாசிட் பண்ணுறீங்களா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ பேலன்ஸ் இன் அக்கௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் வந்து ரிப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அண்ட் டெபிட் கார்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் வந்து மிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பேலன்ஸ்லாம் இருக்காது, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த நடுவில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து நியூ ஆட் பண்ண மாதிரி தான் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனானது தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸில் லாகின் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா அப்படின்றது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி இன்கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஃபீட்பேக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட்னு சொல்லணும். இந்த இன்கேஸ் அது வந்து கரெக்டாக இல்லைன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் டேக்ஸபிள், இன்கம் இஸ் நாட் டேக்ஸபிள் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதில் இந்த 7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அது அப்சர்வ் பண்ணுறது மேண்டேட்டரி இல்லை, பட் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வந்து உங்களதே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து டிக்ளைன் பண்ணிடலாம். இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யார் ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல நோட்டீஸ் வந்து போகும். ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்த பர்சனுக்கு வந்து இந்த இன்கம் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணீங்க அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க அவங்க வந்து அந்த இன்கம் வந்து இங்கேருந்து நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் ஆகும். ஸோ இந்த பர்சன் வந்து இங்கேருந்து இந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, ஸோ இதுதான் உங்களோட இன்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இன்கமில் வந்து ரிட்டர்ன் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிடணும். ஸோ இன்ஃபர்மேஷன் பாதியாக பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகும். ஸோ அதனால பிஃபோர் சப்மிட்டிங் இதை feedback, so you have to check everything with your all the data. So before நீங்க வந்து சப்மிட் பண்றீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஃபீட்பேக் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் இந்த சீசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன், அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.